வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சு ஷங்கரோட டைரக்ஷன்ல வெளியாயிருக்கிற இந்தியன் 2 படத்தோட விமர்சனம். பாபி சிம்மா, நெடுமுடி வேணு, விவேக், மனோபாலா, சமுத்திரக்கனி, சித்தார்த்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இதுல நடிச்சிருக்கு. பல வருஷங்களா எதிர்பார்த்து ப்ரொடக்ஷன்லயே இருந்து கடைசியா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏறத்தாழ 30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் படம் வெளிவந்து சக்கப்போடு போட்டது. ஆன்டி கரப்ஷன், மக்கள் மனசை டச் பண்ற மாதிரியான சப்ஜெக்ட். ஆனாலும் அதுல புதுமையா த்ரில்லிங்கான வர்ம கலை ஸ்டண்ட்ஸு, வயசான தாத்தா தான் கொலகாரன் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு டிராமா, கமலோட அபாரமான நடிப்பு, இந்தியன் தாத்தா பாத்திரத்தை வடிவமைச்ச விதம், ஏஆர் ரஹ்மானோட கலக்கலான இசைன்னு பல எலிமெண்ட்ஸும் அதில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி இந்தியா முழுக்க பேசப்பட்ட படமாக அது இருந்தது. இப்போ பார்ட் 2ல நமக்கு கதையோட சப்ஜெக்டு, கேரக்டர்ஸ், வர்மக்கலை எல்லாமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடுது. அப்போ கதையில ஏதாவது புதுமையாவோ அல்லது வில்லன்கள் யாராவது புதுசாவோ இல்ல புதுமையான பாத்திரங்களோ எதையாவது வச்சாதான் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த முயற்சியில எழுதப்பட்ட கதை தான் இந்தியன் 2. கதையோட கோர்னு பார்த்தாக்கா, முதல் பாகத்துல எல்லாரும் ஊழல் செய்வாங்க, அவங்கள இந்தியன் தாத்தா கொலை செய்வாரு. கடைசியில தன் மகன் செஞ்ச ஊழல்னால அவனையே கொலையும் செஞ்சிருவாரு. இப்போ ஊழல் இன்னும் மலிஞ்சு போச்சு, எல்லாருமே செய்றாங்க. அப்போ ஊழல் செய்யறவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவங்கள காட்டி கொடுத்தா என்ன ஆகும்? பாசத்தை விட கடமை தான், நேர்மை தான் முக்கியம் அப்படின்னு இந்தியன் தாத்தாவோட அட்வைஸ் படி பல இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுடைய அப்பா, அம்மா, நெருங்கின சொந்தங்கள்னு போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதனால அவங்கவுங்க குடும்பத்திலையும் அப்புறம் பரவலா சொசைட்டிலையும் நாட்டிலையும் என்ன நடக்குது? ஊழல் மலிஞ்சு போன நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஹார்ஷான இந்தியன் தாத்தாவோட பிலாசபிக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இதுல கூடவே எதிர்பார்த்தபடி வர்மக்கலை ஸ்டண்ட்ஸு, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு, சைடில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு சிபிஐ இப்படின்னு பல விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு ஷங்கர். கதை என்னமோ இப்படி பார்த்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனா காட்சிகளா திரையில எடுக்கும் பொழுது ஷங்கர் கொஞ்சம் கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் பிரச்சனை, பல பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் யாரு, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சரியா டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்தியன் தாத்தா செய்கிற 3 பெரிய பணக்காரங்களோட கொலை சுத்தமா ஒரு கனெக்டை ஏற்படுத்தவே இல்லை. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரே காட்சியில இந்தியன் தாத்தா அவங்கள கொலை செய்ய வருவாரு. செய்யறதுக்கு முன்னாடி A to Z அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நமக்கு டயலாகா சொல்லுவாரு. அப்புறம் வர்மக்கலையிலே வித்தியாசமா அவங்கள கொலை செய்வாரு. இது கொஞ்சம் அந்த அன்னியன் பாணியில இருக்கும். இந்த வில்லன்கள் மேல நமக்கு கோபம் ஏற்படுத்துற காட்சிகள் எதுவுமே அமைக்கப்படல. அதனால அவங்க சாகறதுல நமக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்ல ஒரு திருப்தியோ ஏற்படுறதே இல்லை. அதுவும் இந்த காட்சிகள்லாம் ஒன்னொன்னும் 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கிற காட்சிகள் வெறும் பேச்சு தான். பாத்திரங்கள் மேல பிடிப்பு இல்ல, காட்சிகள்ல புதுமை இல்ல, சஸ்பென்ஸோ த்ரில்லோ எதுவுமே இல்ல. திரும்ப திரும்ப ரெப்படிட்டிவா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் மொத்தமா வரும். இதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு 30 நிமிஷத்தை கட் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் கிறிஸ்பாவது இருந்திருக்கும். அதுவும் செய்யல. அதுவும் இவங்க செய்யற குற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்கள்லாம் ஃபேஸ் பண்ற மாரி, ஃபீல் பண்ற மாரியே இல்லாத, ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல பல லட்சம், கோடி அப்படி இப்படின்லாம் இவங்க ஊழல் செஞ்ச மாரி தான் காமிச்சிருக்காரு. அத மக்களோட கனெக்ட் பண்ற மாரி எழுதப்பட்ட அந்த கதையும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா, டச்சிங்கா இல்லவே இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரிஜினல் இந்தியன்ல யூனிவர்சலா எல்லாருக்குமே பிடிச்ச காட்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது அந்த வர்மக்கலை ஃபைட்ஸு, பாடல்கள் அதெல்லாம் இல்ல. லஞ்சம் கேட்குற ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள செருப்பால் அடிக்க வைப்பாரு இந்தியன் தாத்தா. அப்புறம் சில ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு ஒரு ஹைஃபை கொடுப்பாங்க. இதுதான் எல்லாரையுமே டச் பண்ண ஒரு காட்சி. ஏன்னா எல்லாருமே இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இதை செய்யணும்னு மனசுல தோணியிருக்கும். துரதிருஷ்டவசமா இந்தியன் 2ல இந்த மாதிரி ஒரு காட்சி கூட இல்லவே இல்லை. திரைக்கதை, எடிட்டிங் 2த்துலயுமே பெருசா கோட்டை விட்டதுனால 1 லிட்டர் பால்ல 10 லிட்டர் தண்ணியை கலந்த மாதிரி ரொம்பவே நீர்த்து போச்சு இந்த படத்தோட எஃபெக்டிவ்னஸ். செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு கதை திரும்ப ட்ராக்குக்கு வருது.
ஆனாலும் ரொம்பவே ஓவர் த டாப் எமோஷனலான காட்சிகள மட்டுமே வச்சிருக்காரு டைரக்டர். கடைசியில கதை முடியாம தொடரும் வேற போட்டுர்றாங்க. நடிப்புன்னு பார்த்தோம்னாக்கா, கமல் வழக்கம் போல ஒரு கலக்கியிருக்காரு. 1 இன்ச்சுக்கு மேக்கப் இருந்தாலும், அதுக்கு பின்னாடிலேருந்து நடிக்கிற திறமை ரொம்ப சில பேருக்கு தான் இருக்கு. இன்ஃபாக்ட் கமல் மாரி வேற நெறைய பேர் இருப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சித்தார்த்து, சமுத்திரக்கனி இவங்களும் குடுத்த பாத்திரத்த நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மத்த யாரோட பாத்திரமும், பாபி சிம்ஹா இன்க்ளூடட் அவ்வளவா டெவலப் பண்ணி எழுதப்படவே இல்ல. அதனால அதெல்லாம் எஃபெக்டிவாவும் இல்ல. ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ஓகே ரகம் தான். பல சிக்ஸ் பேக் ரவுடிகளோட கமல் செய்யற ஒரு ஸ்டண்ட் அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா எக்ஸ்ட்ராடினரியாலாம் எதுவும் சொல்லிக்கும்படி எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்டண்ட் காட்சிகள்ல நான் என்ன சொல்லுவேன்னா, துளி கூட இந்த லாஜிக்கோ நம்பகத்தன்மையோ இல்லவே இல்ல. டோட்டல் ஐ செக்யூரிட்டி, பயோமெட்ரிக்ஸு, கேமரா, ஆர்மட் கார்ட்ஸு எல்லாரையும் தாண்டி எப்படி இந்தியன் தாத்தா அவ்வளோ சுலபமா கரெக்ட்டா வில்லன்களோட பெட்ரூம் வரைக்கும் போய் சேர்ந்துறாரு அப்படிங்கிற காட்சிக்கு பதிலே இல்ல. தவிர இந்த கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸும் கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கக்கூடிய சேனாபதி எப்படி இந்த அளவுக்கு புலி மாரி பாஞ்சு ஃபைட் பண்றாருங்கிற கேள்விக்கு பதிலே இல்ல. இந்த மாரி கேள்விலாம் கேட்காம லாஜிக்க மூட்டை கட்டி வச்சுட்டு பார்த்தா தான் இந்த படத்த பார்க்க முடியும். அதே மாரி பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பாடல்கள்லாம் ஆனா ஓகே ரகம் தான். சரி, அப்ப படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைக்கதை, எடிட்டிங், பாத்திரங்களோட வடிவமைப்பு அப்படின்னு எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, படம் என்கேஜிங்கா இல்லாம ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா தான் இருந்தது. ஒரே பேச்சு, அட்வைஸ் மயம் தான். டயலாக்ஸ்ல இருக்க அளவு எமோஷன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகல. இதுக்கு காரணம் வீக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டும், ஒட்டாத கதையும் தான். ஓவராலா ஒரு சுமாரான வாட்ச் தான் இந்த இந்தியன் 2. நீங்க கமல் ஃபேன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஆனா புதுமையாவோ, புரட்சியாவோ எதுவுமே இல்ல. வயலன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் குடும்பத்தோட பார்க்குற வகையில தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.